Hello students, இந்த வீடியோல question number 4 பார்க்க போறோம். question number 4ல given என்ன கொடுத்திருக்காங்க? if a வந்து 5, 6 b set என்ன கொடுத்திருக்காங்க? 4, 5, 6 c set என்ன கொடுத்திருக்காங்க? 5, 6, 7 show that a cross a is equal to b cross b intersection of c cross c. நம்ம என்ன prove பண்ணணும்? To prove a cross a equal to b cross b intersection of c cross c. Okay, அது என்ன intersection அப்படினா intersectionனா வேற எதுவும் கிடையாது. இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் தான் intersectionனு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடு அதாவது RHS. RHS என்ன கொடுத்திருக்காங்க? a cross a. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். a cross a னா a element என்னது? 5, 6. a cross a ங்கும்போது அதே a element தான் again எழுதணும். அப்ப a cross a equal to as usual first element. அப்ப 5 cross 5, first element second element 5, 6, second element first element 6, 5, second element 6, 6. இதுதான் a cross a அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு? b cross b intersection c cross c. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல b cross b ய கண்டுபிடிக்கலாம். b cross b னா b செட் என்ன கொடுத்திருக்காங்க? 4, 5, 6. அதே b cross b ங்கும்போது செகண்ட் டைம் நம்ம b தான் எழுத போறோம். 4, 5, 6. அப்ப b cross b என்ன வரும்? as usual first element அதாவது 4 cross 4, 4, 5, 4, 6, second element first 5, 4, 5, 5, 6, third element first 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் b cross b. அடுத்து c cross c. c cross c னா c element என்ன கொடுத்திருக்காங்க? 5, 6, 7. அப்ப c is equal to 5, 6, 7. அப்ப c cross c என்னது? first element அப்ப 5, 5, 6, 5, 7. second element என்ன? 6, 5, 6, 6, 7. அடுத்து third element 7, 5, 7, 6, 7, 7. ஓகே, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க? b cross b intersection c cross c. b cross b க்கு c cross c க்கு intersection. இப்போ என்ன பண்ணலாம்னா b cross b ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் இங்க எடுத்து எழுதலாம். 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. intersection. அடுத்து c cross c element. c cross c element என்ன? 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. இப்ப இந்த ரெண்டு செட்ல இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 5, 5 இருக்கா? காமனான எலிமெண்ட்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து 5, 6 இருக்கா? இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6, 5, 6, 6. அப்ப நமக்கு என்ன இருக்குங்க? இப்ப எதெல்லாம் காமனா இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதலாம். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6.
இப்போ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, a கிராஸ் ஏக்கு 5,5 5,6 6,5 6,6. அதே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு, சேம் தான் 5,5 5,6 6,5 6,6. அப்ப ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன, a கிராஸ் a ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 என்ன, b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c. ஸோ அட் லாஸ்ட் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இங்க கொஸ்டின்ல வந்து ஷோ தட், கொஸ்டின்ல வந்து ஷோ தட், டு ப்ரூவ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அட் லாஸ்டா வந்து நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை முடிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.